தியாகியாகி இன்று 37 ஆண்டுகளை எட்டி இருக்கக்கூடிய அந்த தியாக செம்மல் அவர்களுடைய தியாக தீபனண்ணர் அவர்களுடைய நினைவு நாளிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக தியாக செம்மலினுடைய நாளொன்றிலே தாயகத்தினுடைய பரப்புகளிலே நாங்கள் பணிகளிலே இருந்த பொழுது எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாறு ஆகாயத்தை நோக்கி பறக்க வேண்டும், அதற்கான தொழில்நுட்ப ஏற்பாடுகளை எல்லாம் தலைவருக்கு பக்கபலமாக இருந்து தன்னுடைய சிந்தனா சக்திகளுக்கு அப்பாற் சென்றெல்லாம் எங்களுக்கான ஒரு வான்படையை உருவாக்குகின்ற மகத்தான பணியினை சிறப்பு தளபதியாக இருந்து ஆற்றிய சங்கரனர் அவர்களையும் இந்த நாளிலே நெஞ்சிருத்தி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய தமிழீழ தேசத்தினுடைய சொந்தங்களே, சுவிஸ் நாட்டினுடைய தமிழீழ விடுதலை புலிகளினுடைய மதிப்பார்ந்த செயற்பாட்டாளர்களே, அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கலைஞர்களே, நாளைய எதிர்கால சந்ததியாக இந்த தாயக சுமைகளை ஒரு சுதந்திர தேசத்திலும் கட்டி காக்க போகின்ற எங்கள் அன்புக்குரிய மழலைகளே, இந்த மழலைகளை பக்குவப்படுத்தி தாயக தேசத்துக்கான அத்திவாரத்தை மிக சரியாக இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய மதிப்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய போராளிகளே, மாவீரர்களுடைய உறவுகளே, மாவீரர்களுடைய புகழுக்குரிய குழந்தைகளே, அன்பான மாவீரர்களின் சகோதர சகோதரிகளே, அத்தனை பணிகளிலுமே ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்நேரத்தினுடைய அன்பும் பணிவுமான வணக்கம். தியாக தீபன் திலீபன் அண்ணாவினுடைய அந்த தியாக வேள்வி பயணத்திலே ஒரு சிறுவனாக நல்லூர் வீதியிலே என்னுடைய தாயாரோடு அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவன். நீங்கள் அனைவரும் அந்த சம்பவத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த மேடையின் திலீபன் இருந்த அருகான ஒரு மேடையிலே ஒரு பள்ளி சீருடையோடு ஒரு அக்கா கவிதை படித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கண்ணும் ஆறாக வழிகிறது, பார்ப்பவர்களுடைய கண்ணும் ஆறாக பெருகிக் கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு சிறுவனாக அந்த கவிதையை கண்ணுட்ட எனக்கும் செவிமடுத்த எனக்கும் கண்கள் படித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய தாயார் என்னையும் அணைத்து தானும் அழுது கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, இதை இந்த சம்பவத்திலே இந்த இடத்திலே ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், அவ்வாறாக மெய்யுருகி தன்னையே வருத்தி இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருத்தி அந்த மெய்யை உருக்கி கண்ணீராக தங்களுடைய ரத்தங்களை பிழிந்து அந்த வலியை தாங்கியது எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள். திலீபன் அவர்கள் 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து அந்த இந்திய அரசுக்கு எதிராக தொடுத்த போர் படிப்படியாக நிறைவாக்கப்பட வேண்டும். அது இன்னமும் நிறைவாக்கப்படாமல் நின்று கொண்டிருக்கிறது. இந்திய வல்லாதிக்கம் எந்த காலத்திலும், தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுகின்ற தந்திரத்தை இந்திய தேசம் கை கொண்டு வருகிறது, காலம் காலமாக கை கொண்டு வருகிறது. எங்களுடைய யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த திலீபன் அண்ணரை நாங்கள் அந்த பசி இங்கே இவ்வாறாக திலீபன் அண்ணனுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லது அவருடைய போராட்டத்தை செவிமடுக்காத இந்திய வல்லாதிக்க வெறியர்கள் எத்தனை பேரை சரித்தார்கள். எங்களுடைய குமரப்பா புலேந்திரன் அண்ணன் உட்பட 12 வேங்கைகளை நாங்கள் இந்தியவனுடைய சதியால் இழந்திருக்கிறோம். கிட்டண்ணர் அவர்களை இந்திய இலங்கையினுடைய கூட்டு சதியால் சர்வதேச கடற்பரப்பில் நாங்கள் இழந்திருக்கிறோம். அன்னை பூபதி அம்மாவை இழந்திருக்கிறோம். இவ்வாறாக எங்களுடைய பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகிறது. இந்தியா வந்து எங்களுக்கு என்ன தந்தது அல்லது இப்பொழுது கூட இருக்கக்கூடிய சமகால அரசியல் போக்கை இந்தியா எவ்வாறு கையாளுகிறது? உண்மையில் திலீபனுடைய வரலாறை பேசிக்கொண்டு போகின்ற பொழுது மெய் சிலித்து போகும். இங்கே அவர் ஆற்றுகின்ற உரிய அகலத்தினையே பார்த்தீர்கள். சிரித்த முகத்துடனேயே கதைத்துக் கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கும் என்னிடம் இவ்வாறு சிரிக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய கேணல் சங்கரனர் அவர்கள் முகிலன்
சங்கரனுடைய வரலாறு பலருக்கு தெரிந்திருக்கும், ஆனால் தெரியாத பக்கங்களும் பல இருக்கிறது. போராளிகளுக்கு வகுப்படுகின்ற பொழுது பாலகுமாரனர் அவர்கள் சொல்லுவார், சங்கர் எப்பொழுதும் தன்னுடைய வாகனத்திலே ஒரு சிறிய மண்வெட்டி ஒன்றை கொண்டு போவார்கள். ஏனெனில் வீதியாலே பயணிக்கின்ற பொழுது பறவைகளோ அல்லது ஏதாவது சிற்றினங்களோ வீதியிலே அடிபட்டு இருந்தால் வாகனத்தை நிறுத்தி அதனை ஓரமாக வெட்டி தாட்டுவிட்டு போகின்ற ஒரு பண்பை அவர் சங்கரன்னர் கொண்டிருந்தார். சங்கரன்னர் ஒரு அபூர்வமான மனிதன். வனப்பகுதிகளிலே அவருக்கு தெரியாத இடங்கள் இருக்க வாய்ப்பில்லை. அவரிடையே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சர்வதேச வளங்களை வைத்து தன்னாலே ஆகக்கூடியதை, அதாவது சர்வதேச வளங்கள் எங்களிடம் கிடைக்காவிட்டாலும் கூட அதற்கு ஏற்ப தன்னுடைய மூளையை பயன்படுத்தி அந்த ஆக்குதிறனை கொண்டு நகர்த்துகின்ற ஒரு பண்பு, மொழி ஆற்றல், இது ஒரு அபூர்வமான மனிதனுக்கு சான்றாக இருந்தது. கொழும்பிலே போய் விமானப்படை தாக்குதல் நடத்திவிட்டு வந்த பொழுது தமிழினத்தினுடைய தேச துரோகி, சிங்களத்தினுடைய கைகூலி, அப்பொழுது அமைச்சராக இருந்து சொன்ன வசனம், விடுதலை புலிகளின் தட்டி வாகனம் கொழும்பிலே போய் தாக்குதல் நடத்தியது. அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். தட்டிவான் ஒன்று ஆகாயத்திலே பறக்குகின்ற அளவிற்கு மதிநுட்பமான ஆற்றலையும் அந்த வியூகத்தையும் அந்த தொழில்நுட்ப திறனையும் விடுதலை புலிகள் கையாண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த எச்சில் எலும்பு துண்டை நக்குவதற்கு தெரியவில்லை. அதுகளுடைய தியாகம், அதுகளுடைய தொழில்நுட்பம், அறிவு. எங்கள் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த வரலாறுகளை நாங்கள் பேசுகின்றோம், நிகழ்வுகளாக வெளிப்படுத்தி நிற்கின்றோம். இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தான் என்ன? இன்று போர் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகளை எட்டிவிட்டோம். இந்த காலப்பகுதியில் தமிழருடைய தாயக பகுதிகளுக்குள் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் என்ன? கட்டுக்கோப்பாக, கலாச்சாரமாக, தியாக உணர்வோடு இருந்த எங்களுடைய ஈழ தேசத்தை இன்று சுக்குநூறாக்கி, பல பிரிவுகளாக்கி, பல முனை போர், அரசியல் போரை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய மக்களினுடைய அபிலாசைகளோ அல்லது அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளோ இன்று தீர்க்கப்படவில்லை. சிங்கள மக்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் புரட்சியை அண்மையில் நிகழ்த்தி இருக்கிறார். அந்த அரசியல் புரட்சியை பல நோக்கர்கள் பல விதமாக பார்க்கிறார். தயவு செய்து நாங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரதான எதிரியோடு நாங்கள் போரை மறந்துவிட்டோம். அது தமிழர் பிரதேசங்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய சிங்கள தேசங்களிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், புலம்பெயர் தேசங்களிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நாங்கள் பிரதான எதிரியோடு செய்ய வேண்டிய போரை, அல்லது எங்களிடம் பறித்தவற்றை அல்லது எங்களுடைய உரிமைகளை கேட்கின்ற முறையை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இதைத்தான் சிங்கள கட்சிகளுக்கு அடிவரடித்தனமாக இருக்கின்ற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் கை கொண்டிருக்கிறார். அண்மையில் நடந்து முடிந்த இந்த தேர்தல் எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை தந்திருக்கிறது. தயவு செய்து அன்புக்குரியவர்களே, உங்களை மன்றாட்டமாக கேட்கிறேன், தயவு செய்து உங்கள் பார்வைகளை தாயக தேச பக்கமும் திருப்புங்கள். தாயக அரசியல் என்பது நிரப்ப முடியாத வெற்றிடமாக இருக்கிறது. பிரதான கட்சிகள் இரண்டும் அடித்து நொறுக்கி சிங்கள மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு புதிய அரச தலைவர் அங்கே பொறுப்படுத்திருக்கிறார். இந்த ஸ்ரீலங்காவினுடைய இந்த அரச தலைவர் தமிழ் மக்களை எப்படி பார்க்க போகிறார், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி பார்க்க போகிறார்? திலீபன் அவர்கள் சொன்ன மக்கள் புரட்சி நிச்சயம் தாயக தேசத்திலே வெடித்தாக வேண்டும். ஏனெனில் அங்கே மக்கள் புரட்சி ஒன்று ஏற்பட்டால் தான் எங்களுடைய பழைய அரசியல் தலைவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும். பழைய அரசியல் தலைவர்கள் அடிவரடித்தனமாக சிங்களவனுடைய பின்வாசலாலே சென்று தங்களுடைய சுபோகங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார். எங்களுக்கான தீர்வு பொதி அல்லது எங்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய முடிவு என்ன?
இன்று 15 ஆண்டுகளாகி தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்று 50க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மரண வாசலுக்கு சென்று விட்டார். நாங்கள் எதை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம்? வாக்கு போடுகின்ற பொழுது மட்டும் கிராமங்களை தேடுகின்ற இந்த அரசியல் தலைமைகள் மக்களுக்குள் சென்று அரசியல் வேலை செய்ய தயாராகவே இல்லை. மக்களுக்குள் சென்று அரசியல் நிலைப்பாடுகளை புரிய வைக்க வேண்டும். இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி அண்மையிலே ஆற்றுகின்ற ஒரு உரையின் போது சொன்னார், யாழ் பொது நூலகத்தை தேர்தல் காலத்திலே எதிர்த்து தங்களுடைய வன்முறையை காட்டினார்கள் என்று சிங்களம் தலைவர்களை நோக்கி தன்னுடைய பேச்சினை கொடுத்திருக்கிறார். இவ்வாறாக ஒரு சிங்கள தலைவர் பேசியதாக நாங்கள் அறிந்திருக்கவில்லை. இது அவர் கொழுக்கட்டையும் மோதகமும் போல அவரும் அங்கிருக்கக்கூடிய மகாவம்ச கோட்பாடுகளுக்குள்ளே கட்டுண்டுதான் இருக்கிறார். அவரும் அதை விட்டு வெளியில வரப்போறவர் அல்ல. ஆனால் ஒரு யதார்த்த பூர்வமாக மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெறப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலிலாவது எங்களுடைய வடகிழக்கு மக்கள் இணைந்த ஒரு சரியான தீர்வை, சரியான தலைமைகளை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும். அகமும் புறமுமாக அவர்களுடைய அரசியல் தெளிவிருக்க வேண்டும். எங்களுக்கான விடுதலையை, காணாமல் போன மக்களை, சிறை வாழுகின்ற உறவுகளை, மீட்கப்படாதிருக்கின்ற நிலங்களை, எங்களுக்கான அரசியல் உரிமையை பெறுகின்ற பேசுகின்ற தகுதி வாய்ந்தவர்களை அனுப்புவதற்கு தயவு செய்து இங்கு இருக்கக்கூடிய பொது அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள் உங்களுடைய பார்வைகளை தாயக தேசமும் திருப்புங்கள் என்று மிக வினயமாக கேட்டு, எங்களுடைய தியாகதி மன்னன் சங்கரன்னருடைய அந்த வரலாற்று பயணங்களை அடியொட்டி எங்களுக்கு சோர்வு வருகின்ற பொழுது, குழப்பம் வருகின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனைகளை எங்கள் நெஞ்சங்களிலே இருத்தி தாயகத்துக்கான விடுதலை பணியை நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் ரீதியாக முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களிடம் மிக வினயமாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்.